அரண்மனைக்கு போகலாம். என் உயிர் அதோ போய்விட்டது. இனி உடல் எங்கிருந்தால் என்ன? மனம் தளராதீங்கம்மா. அவர் எங்க போனாலும் உங்களை மறக்கவே மாட்டார். ஏதாவது உருவம் தெரியுதா? நல்லா பாருங்க, பக்கத்துல ஏன் ஆளும் தெரியுதான்னு. மனதை பெரியவர்கள் குரங்கு கொப்பிட்டார்களே, ஏன் தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? உங்க குரங்கு பரவாயில்லையே, சிந்தன குரங்காச்சே. ஏன் குரங்கு இருக்கு, அது படுத்துற பாடு சகிக்க முடியல. நேர கன்னித்தீவுக்கு தாவிடுச்சுங்க. இப்ப தேர்மொழிக்கு முன்னால குட்டிக்கரம் போட்டுட்டு இருக்குதுங்க. அழகா, மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி விட்டால் நம் ஏவலாளாக மாறிவிடும். உங்கள் உதவி நாடி வந்திருக்கிறார்கள். கையேந்தியவர் கருணை காட்ட வேண்டியது நமது கடமை. யார் இவர்கள்? வீரத்தால் என்னை அடிமை கொண்ட வீரர்கள். நஞ்சப்பா, அரசாங்க விருந்தினர்களை இப்படித்தான் வரவேற்பது எங்கள் தீவின் வழக்கம். கொடுத்த வாக்கு மீறுகிறவர்களை நாங்கள் மனிதர்களாகவே மதிப்போம். எழுதி செல்லுங்கள். போதும் சிரிப்பு. எதற்காக எங்களை இப்படி நிறுத்தி இருக்கிறாய்? பேரம் பேச. வளமான நாட்டையும் வாழ்ந்த வீட்டையும் இழந்த அநாதைகளாக நிற்கும் எங்களிடம் என்ன இருக்கிறது பேரம் பேச? வீரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, மதியூகம் இருக்கிறது. எங்களை வெல்லும் அளவுக்கு அதை தானம் தர முடியாது. முடியும். நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விட்டால். கொள்ளைக்காரவா? நான் இதுவரை என்னிடம் பிடிபட்ட யாருக்குமே நான் தராத பெருமை இது. ஓஹோ, பாவத்தை பங்கு போட்டுக் கொள்வது பெருமையா? பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூச நினைக்கிறேன்? தர்மோபதேசம் தேவையில்லை. மங்களோட எண்ணத்தையின் வீரர்களின் இடத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் தான் முடியும். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. மறுத்தால் மரணம் நிச்சயம். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். ஆணவக்காரா, உன் அகம்பாவம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் அழித்து விடும். இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? என் பொருட்டு இவர்கள் சித்திரவதைப்படுவதை நான் தாங்கவே முடியாது. இவர்களை விட்டுவிடு. ஓஹோ, அப்படி போகிறதா கதை? கதையின் முடிவை போலே தெரிந்து விட்டது. இந்த ஆட்டு மந்தை உன் கண் முன்னாலேயே அலறி சாக போகிறது பார். நஞ்சப்பா, தண்டனை நிறைவேறட்டும். என்னை வேண்டுமானால் கூறு கொடுங்க. என் கண்மணிகள் விட்டு விடுங்க. இவர்கள் மீது இத்தனை அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் என் நிபந்தனை ஏற்றுக்கொண்டிருப்பாயே. இறக்கி. ஐயோ, வேண்டாம். நான் சொல்வதை கேள்வி. கொள்ளைக்காரனாக நான் சம்மதிக்கிறேன். நிறுத்து. எங்கே உறுதிமொழி கொடு. இன்று முதல் இத்தீவின் விசுவாசம் உள்ள பிரஜையாவே. விசுவாசம் உள்ள பிரஜையாவே. இத்தீவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். நஞ்சப்பா, அவர்களை விடுதலை செய். மணிமாலா, உனது புத்திசாலித்தனமான முடிவால் அதிர்ஷ்ட தேவதையை என் கையில் சிக்கிக் கொண்டார். இன்று முதல் இத்தீவின் துணைத் தலைவன் நீதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துவிடக் கூடாது. நீ கொள்ளையடிக்கப் போகும் போதெல்லாம் என் நாட்கள் தான் உன்னுடன் அதிகமாக வருவார்கள்.
உன் நாட்களில் பெரும்பாலோர் என் கண்காணிப்பில் இருப்பார்கள். நீ தப்பிச் செல்ல முயன்றால் இவர்கள் கதி ஜாக்கிரதை. பிரபு, அவன் உபதலைவனானால் என்னுடைய பதவி? முட்டாளே, அவனை கண்காணிக்கும் பெரிய பதவியே உன்னுடையதுதான். பாருங்கள், நமக்கு நல்ல வேட்டை. ஒரு பயண கப்பல் வருகிறது. வேண்டாம், இது போன்ற பொதுமக்களின் பயண கப்பலில் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? நம்மை போன்ற கொள்ளைக்காரர்களை கொள்ளையடித்தால் நிறைய பொன்மூட்டைகள் கிடைக்கும். ஓ, என்ன இது? நம்ம தொழிலுக்கும் உங்க பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. அழகா, நாம் கொள்ளையர்களை போல் நடிக்கிறோம். இந்த கொள்ளையர்களை எருவாக்கி நமது லட்சிய பெயரை வளர்ப்பதுதானே நமது திட்டம். இதை மறந்து விட்டாயா? இல்ல இல்ல, நீங்க சொல்றதான் சரி. திருடங்கிட்ட தான் திருடணும். என்னது? கொண்டு வந்து குவிச்ச பொருள் கொஞ்சம் நஞ்சுமா? நம்ம வங்கி இவ்வளவு சேர்ந்திருக்க, தலைவனுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கும்? காளியா, இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பூரிப்பா ஏற்படுகிறது. காளியா, இந்த பொருளை எல்லாம் பொன்னாக்குங்கள். நெய்தல் நாட்டு சர்வாதிகாரியால் கொடுமைப்படுத்தப்படும் நிராதரவான மக்களுக்கு அந்த பொன்னை எல்லாம் உடனே அனுப்பி வைங்க. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சொன்னபடி செய்யுங்க. மணிமாறன் மணிமாறன் மணிமாறன், குடிகளுக்கும் குணமுடைய அந்த மணிமாறன் இப்போது கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான். மிக பழைய குற்றச்சாட்டு. சிறு வித்தியாசம். முன்பு நான் மட்டும் சொன்னேன், இப்போது உலகமே சொல்லுகிறது. தென்கடலில் பல வியாபார கப்பல்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்ளையில் அவர்தான் ஈடுபட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அது ஒரு காலம் நடந்திருக்க முடியாது. அப்படி நடந்ததாகவே ஒப்புக்கொண்டாலும் அதுக்கு நீங்களே காரணம். என்ன, நான் காரணமா? நீங்கள் அவரை படுத்திய கொடுமைகளுக்கு கிடைத்திருக்கும் விடைதான் இது. உங்களை விட கொள்ளையரே மேலது தவறான பாதையில் அவரை தள்ளியவரை நீங்கள் தான். ஊர் வந்துருச்சு. ஒரு பொண்ணு நான் சுங்கச்சாவடிட்டு இறங்கிறேன். ஓட்டு நிறுத்தப்பா. ஊருக்குள்ள வர சரக்கு எதுவா இருந்தாலும் பாதி சர்வாதிகாரிக்கு சொந்தம். குடையா குளிர் போயா. ஏன் எழுதுறீங்க? கூட்டை பிரியா. நானே எங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு 2 பிச்சைக்காரங்களுக்கு போறதுக்கு சோறு எடுத்துட்டு போறேன். பிச்சைக்காரங்களுக்கு உங்களுக்கு போடணுமா? காலம் காத்த போயா. சௌக்கியமா? ஐயா, கண்ணில்லாத கபோதியா, பிச்சை போடுங்க. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பல்ல வளர்ப்பேன். இந்தாயா எடுக்கிறது பிச்சை, கழுத்த கைய போட்டு எடுக்கிறியா? அழகா, எனக்கு தெரியல, நான் தானே உழவு மறந்தப்பேன். நம்ம உணவு மறந்தப்பனா? அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கடா. மணிமாறன் ஒரு முக்கியமான வேலையா அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் அடுத்த கொள்ளைக்கு புறப்படுறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும். ஆகையினால நம்ம ஆளுங்கள் எல்லாம் தயாரா தோப்புற நிறுத்திவே. நான் வர ஓடு. சரி.